உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? எனக்கு சம்பளம் வேணும். எவ்வளோ? 18,000 வேணும். மொத்த சம்பளம் எவ்வளோ வேணுன்றேன். மொத்த சம்பளம் தான் 18,000. 30,000. மொத்த சம்பளம் 30,000மா? இப்போ எவ்வளோ வாங்குறேன்? இப்போ 18,000 வாங்குறேன். சரி கணக்கு போட்டுக்கோ. கால்குலேட்டர் எடு. இருங்க நண்பர்களே, கால்குலேட்டர் எடு. 18,000 சம்பளம். ஒரு நாளைக்கு 250 ரூபா சாப்பாட்டுக்கு 7,500 ரூபா மாசம். ஒரு 7,500 ரூபாய். 7,500. அப்புறம் ரூம் வாடகை 6,000 ரூபாய். ரூம் வாடகை 6,000 ரூபாய். நீ எவ்வளவு கேட்ட சம்பளம்? 30,000 கட்டியா? 18 ரூபா வாங்குற, 30,000 வேணும். எவ்வளவு மீதி இருக்க? 31,500 ரூபாய் கணக்கு வருது. 1,500 ரூபாய் நீ இல்ல நீ நல்ல பசங்களை பேசிட்டு நீ ஜாலியா இருக்கிற. நான் ஒரு அப்படி இல்ல, உன்ன நம்பிதான் நாங்க இல்லப்பா. அப்படி தம்பி அப்படி இல்லப்பா. நீ கேட்ட சம்பளம் நான் உனக்கு மாசம் முறை நான் உனக்கு தரேன். மாசமான 1,000 ரூபாய் வீட்டுல தான் குத்துரு. நீ எவ்வளவு கேட்ட சம்பளம் சொல்லு. 30,000 கேட்ட. 18 ரூபா சம்பளம், 7,500 ரூபா சாப்பாடு காசு, 6,000 ரூபா ரூம் வாடகை. நீ என்னது பப்ஸ், டீ, போண்டா, ரோஸ் மில்க் குடிக்கலாம் வேணாம். அது மாமான்ற ஒரு முறையில வாங்கி தரேன். என்ன 31,500 ரூபா ஆகுது மொத்த கணக்கு. நண்பர்களே கூட்டிங்க. 18 ரூபா சம்பளம், 7,500 ரூபா சாப்பாடு காசு, 6,000 ரூம் வாடகை, 31,500 ரூபா ஆகுது. அவர் கேட்டது 30,000. மீதி 1,500 ரூபா மாசம் தோறும் 1ஆம் தேதி ஆனா குத்துற நீ. ஓகேவா? நீ தானப்பா கேட்ட? இல்ல நீ தானே கேட்ட? கேட்டது நீ தானப்பா. சம்பளம் ஏத்தி கொடுன்னா நான் 30,000 தரேன்ட்டேன். செலவு அவர்கிட்ட இப்ப பாப்கார்னு, அப்புறம் இந்த சினிமாக்கு போறது, பஸ் பேர் எல்லாம் கணக்கு போட்டா எவ்வளவு வரும்? நீ தான் எனக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியதா இருக்கு. சரியா? 1,500 ரூபா கொடுக்கணும் மாசம் மாசம்.